சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து என்ன நடக்கப் போகுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பணத்தை எடுத்துக்கிட்டு போனவங்கள தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம முத்துவும் மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு சிலர் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு முத்து சொன்ன உடனே, மனோஜ் எப்பத்தான் என் பணத்தை கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா பணத்தை நீ வந்து தொலைப்ப, நீ காவ கொடுப்ப, நாங்க உனக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா, எதுவும் நோவாம நொங்கு திங்கணும்னு பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி முத்து மனோஜ மூக்கு உடைக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. இதே டைம்ல சரி சரி நேராச்சு, சீக்கிரம் சமிசெம மீனா அப்படின்னு விஜயா சொல்ல, நாங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், உங்க 2 பேத்துக்குமே சாப்பாடு வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்ப எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு மனோஜ் கேட்க, நாங்க எதுக்குடா உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வரணும், அதான் பக்கத்திலேயே உன் பொண்டாட்டி இருக்காளா, பார்லர் அம்மா, அவளை சமைச்சு கொடுக்க சொல்லு அப்படின்னு முத்து மறுபடியும் ரிப்ளை கொடுக்க, அந்த நேரம் பார்த்து அங்க ஸ்ருதியும் நம்ம ரவியும் வர, இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க, இல்ல இவங்களுக்காச்சும் நீ சமைச்சுதானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஸ்ருதி இருந்துகிட்டு, எங்களுக்கு எதுக்கு சாப்பாடு, நாங்கெல்லாம் வரும்போதே பீஸா வாங்கிக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இப்ப வேற வழியே இல்லை. மனோஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பார்லர் அம்மா தான் வந்து ரோகிணி தான் சமைச்சு கொடுக்கணும். சோ அவங்க தோசை சுடுறதுக்காக போறாங்க. தோசை சுடவே தெரியவே இல்லை. தோசையை ஏதோ பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தமா அதுக்கு ஒரு சட்னி வச்சாங்க பாரு. பயங்கரமா வெறும் மிளகாவை மட்டும் போட்டு அரைச்சிருப்பாங்களா. தோசையை திங்கவே முடியல. விஜயாவும் மனோஜும் தின்னு பார்த்துட்டு, ஐயையோ எங்களுக்கு வேணாம்பா அப்படின்னு எந்திரிச்சு தலை தெறிக்க ஓடிறாங்க. அதே டைம்ல வந்து நம்ம மீனா ரோகிணி கிட்ட, நீங்க எதுக்காக சிட்டிக்கிட்ட எல்லாம் போய் கடன் வாங்குனீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ரோகிணிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம கடன் வாங்கின விஷயம் இப்ப இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சே. இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம அவங்க முகம் ஃபுல்லாவே வேர்க்க ஆரம்பிச்சிருது. இத வந்து ஸ்ருதி கவனிச்சிடுறாங்க. என்னங்க இப்படி வேர்க்குது, உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் குளுகுளுன்னு இருக்கு, உங்களுக்கு ஏன் இப்படி வேர்வை வருது அப்படின்னு கேட்க, அவங்க அங்க இருந்து நடுங்கிக்கிட்டே எதுவுமே பதில் சொல்லாம எஸ்கேப் ஆகி ஓடிறாங்க. ஸ்ருதி இத பயங்கரமா நோட் பண்ணிடுறாங்க. அப்ப வந்து ரோகிணி ஏதோ ஒரு ப்ராடு பண்ணிருக்கு அப்படிங்கிறது மட்டும் ஸ்ருதிக்கு தெரிஞ்சிடுது. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ரவிகிட்டையும் வந்து நம்ம முத்து இந்த விஷயத்த சொல்லிடுறாப்ல. சோ ரவி நேரா போயிட்டு மனோஜ் கிட்ட, இந்த மாதிரி உன் பொண்டாட்டி அண்ணி வந்து பாத்தீங்கன்னா எதுக்குடா அந்த சிட்டி கிட்ட எல்லாம் போய் கடன் வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம மனோஜ் நேரா வந்து ரோகிணி கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாப்ல. இப்ப ரோகிணி வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருச்சு. கண்டிப்பா மனோஜை எப்படியும் ரோகிணி ஏமாத்திரும் அப்படிங்கிறது தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்களுக்கு பிடித்தமான சீரியல் ப்ரோமோக்கள், திரை விமர்சனங்கள் மற்றும் சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களோட தமிழ் சினிமா சேனலை மறக்காம இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.